காதல் பொய். இது ஒரு காதல் கதை. ரயில் புறப்படுவதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தது. பயணிகள் எல்லோரும் அவசரமாக தங்கள் பைகளை அடுக்கிக் கொண்டு வழியனுப்ப வந்தவர்களிடம் கடைசியாக ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். சிக்னலில் பச்சை விளக்கு எரிய வாசலில் நின்று கொண்டிருந்த தாரா, சுனில், நான் போகிறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா என்று கேட்டாள். என்கிட்ட என்ன பதிலை எதிர்பார்க்கிற தாரா? எனக்கு புரியல. கீழே நின்று கொண்டு ரயில் கதவின் அருகில் இருந்த கம்பியை பிடித்து கொண்டு கேட்டான் சுனில். இவ்வளவு நாள், நாம் ஏறக்குறைய 4 வருடங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்ற நினைவிலேயே சுற்றி திரிஞ்சிட்டு வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியாக வாழ்ந்து நாம் எத்தனை குழந்தைகள், பேர்பட்ட வீடு, எந்த மாதிரி வாழ்க்கைன்னு கனவு கோட்டை கட்டி திரிஞ்சிட்டு இப்போது திடீர்னு பிரிஞ்சுக்கலாம், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு வலிக்கலையா? வலின்றது நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்குது தாரா. நம்மை நாம் எந்த சூழ்நிலைக்கு தயார்படுத்தி கொள்ளும்போது வலின்ற பிரச்சனைகளை தாண்டி விடுறோம். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு இங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? அழத் தொடங்கினாள் தாரா. ஏற்கனவே நமக்குள்ளே போட்ட ஒப்பந்தப்படி தான் நம்ம பிரிஞ்சு போகிறோம். அதன்படி வருத்தப்படவோ அளவோ கூடாதுன்றது தான் உனக்கு புரியலையா? சுனில், நான் உன்னுடனே வந்துடுறேனே. எங்கேயாவது ஓடிப்போய். அழுகையை தொடர்ந்து அவளால் பேச முடியவில்லை. ஓடிப்போய் கூலி வேலையாவது செய்யி, நாம் நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்றையா? அப்படித்தானே? ஆமாம், நீ ஏதாவது வேலை தேடிக்கிற வரைக்கும் நான் இட்லி, முறுக்கு, வடகெல்லாம் சுட்டுத்தரேன். நீ போய் விற்றுட்டு வா. அந்த வருமானத்தில் நாம் கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கை நடத்தலாம். எத்தனை முறை உங்ககிட்ட இந்த மாதிரி சினிமா வசங்கள் பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். நடைமுறை வாழ்க்கைக்கு வா. என்றாவது ஒரு நாளைக்கு காப்பி போடுறதுக்காவது நீ சமையலறை பக்கம் போயிருக்கியா? எழுந்தவுடன் காப்பியே உன்னை தேடி வரும் வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்திருக்க. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நீ சொன்ன மாதிரி வாழ்க்கை கொஞ்ச நாளில் சலிச்சு போய் இந்த சுனிலை ஏண்டா கட்டிக்கிட்டோம், ஒழுங்காக அப்பா காட்டிய கோடீஸ்வரன் சரத்குமாரியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்ற சபலம் வரும், கோபம் வரும், நமக்கு பிரச்சனைகள் உருவாகி அதனால் உனக்கும் எனக்கும் பெரிய சண்டைகள் ஏற்படும். நம்மளை வாழ்க்கையே வெறுத்து போகும். சுனில், நீ ஒரு கோலை. இப்படி இயலாதவனா உன்னை போய் காதலிச்சதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல தண்டனை. நீ என்னை எவ்வளோ வேண்டுமானாலும் திட்டு. நான் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலான முறையை தேடுபவன். உனக்கு ஏற்ற கணவனாக மாறிட நானும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தேன். என்ன செய்கிறது? நடக்கலை, முடியலை. நீ பொய் சொல்கிற. நீ உண்மையிலேயே என்னை காதலிச்சிருந்தா நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைஞ்சி பெரிய பணக்காரனாகி என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணியிருப்ப. நீ உண்மையிலேயே என்னை காதலிச்சியான்ற சந்தேகம் கூட எனக்கு இப்போ ஏற்படுது. நீ என்னை எவ்வளவு வேணாலும் மட்டம் தட்டி பேசினாலும் நான் உன்மேல் வச்சுள்ள அன்பு குறைய போகிறதில்ல தாரா. உனக்கு அந்த சரத்குமார் தான் சரியான துணையாக இருக்கும். நான் ஒவ்வொரு நாளாக கழிந்த 3 மாதங்களாக விலக்கி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நம்ம இந்த முடிவுக்கு இப்போ வந்திருக்கோம். திரும்பவும் முருங்கை மரம் ஏறின வேதாளம் மாதிரி நம்ம காதல் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிற அர்த்தமே இல்லை. குடிசை, கூலி வேலை, வறுமை எல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். ஆனால் உனக்கு எப்போதும் தங்க கரண்டியில் சாப்பிட்டு தான் பழக்கம் தாரா. நான் என் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறேன் சுனில். பின்னால் இருந்து விசில் சப்தம் கேட்க ரயில் என்ஜின் ஊளையிட்டது. சுனிலின் கையை பிடித்து கொண்ட தாரா, ப்ளீஸ் சுனில், நாம் பிரிஞ்சு போகணுமா? அந்த சரத்குமார கோடீஸ்வர வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உன்னோடையே வந்துடுறேனே என்று அவனிடம் கெஞ்சினாள். வாழ்க்கை மிகவும் எளிதாக நினச்சிக்காத தாரா. போயிட்டு வா. இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என் கூட வர்றது. ஆனால் பின்னால் ஏண்டா வந்தோம், எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு தினம் தினம் நீ அழுவ, வேதனைப்படுவ, உங்கள் அப்பாவை நினச்சி வருத்தப்படுவ. ஐயோ, அந்த கோடீஸ்வர சரத்குமாரையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்னு நினைப்பேன். இப்போ இல்லை, நீ சரத்குமாரை கல்யாணம் பண்ணதும் நீயே ஒரு நாள் யோசிப்ப, அப்பா செஞ்சது தான் சரி அப்படின்னு. ப்ளீஸ் சுனில், என்னை நீ நம்பு. இந்த கோடீஸ்வர வாழ்க்கை எனக்கு நீ இல்லாமல் வேண்டாம். அவள் சொல்லி முடிப்பதற்குள் ரயில் மெதுவாக கிளம்பியது. போ தாரா, போ. நம்ம சந்திப்பு ஒரு கனவாக இருக்கட்டும். ஒரு நாளில் ஒரு நாள் நான் எடுத்த முடிவு சரின்னு நீ நினைப்ப. உன் மனசு என்ன கல்லா சுனில்? கல்லா ஆக்கிக்கிட்டதுனால தான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி வைக்க முடியுது. ரயில் வேகமாக கிளம்ப ஆரம்பிக்க சுனில் கையசைத்தான். தாரா கனத்த நெஞ்சோடும் கண்களில் கண்ணீரோடும் அவனையே உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள்.